ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், G3151 PSPP சப்ஜெக்டான எக்ஸாமினேஷன் வந்து இப்போ 2 February நடக்க போகுது. இந்த சப்ஜெக்டை நம்ம ஈஸியாக ப்ரிப்பரேஷன் பண்ணி நிறைய மார்க் எடுத்து தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈஸியாக இருக்கிற யூனிட்டில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக படித்தாக அது வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதன்படி இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ம் 5ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல இந்த 2 யூனிட் பார்த்தலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2, 4, 3 யூனிட் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து யூனிட் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இந்த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம் கொஸ்டின் வந்து நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது அந்த அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. இது வந்து ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் அந்த மாதிரியும் கேட்பாங்க. ஸோ எந்த மாதிரி கேட்டாலும் கரெக்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அல்காரிதம். ஸோ மூணாவது இந்த கொஸ்டின் படிச்சுங்க. இதில் வந்து அந்த இட்டரேஷனும் ரிகர்ஷனும் 2 டாபிக் இருக்கும். இது வந்து தனித்தனியாகவும் கேட்கலாம். அப்படி இல்லைனா வந்து டேரெக்டாக இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் தி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் தி அல்காரிதம் இந்த மாதிரி டேரெக்டாக கூட கேட்கலாம். இந்த மாதிரி கேட்டுட்டாக்கா அந்த 2 டாப்பிக்குமே வந்து ரைட் பண்ணுங்கள். அப்படி இல்லை செலக்டிவாக அவங்க வந்து இட்டரேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. அப்படி இல்லை வந்து ரிகர்ஷன் பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன டாபிக் கேட்குறாங்களோ அது ஃபுல்லாக வந்து எழுதுங்க. இந்த முதல் 3 கொஸ்டின் நீங்கள் படிச்சினாலே மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் வந்துடும். பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு என்ன பண்ணிங்கன்னா இந்த இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளத்தில் வந்து இந்த டவர்ஸ் ஆஃப் அனாய் மட்டும் முக்கியமாக எல்லாருமே நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் அந்த ரிமைனிங் கொஸ்டின் பேஸ் பண்ணிக்கிற ப்ரோக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு டைமர் தான் நல்லா பார்த்துட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பற்றி பார்த்தோம்னா இதில் வந்து அந்த ஃபைல் ஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 4 ஆப்ரேஷன் இருக்கும். அவங்க வந்து எதனா ஒரு ஆப்ரேஷனோ அப்படின்னா வந்து எதனா ஒரு 2 ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இப்போ வந்து ஓப்பனிங் ஆஃப் ஃபைல் கேட்டாக்கா அதில் வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றியே வந்து கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஓப்பனிங் ஆஃப் ஃபைல் க்ளோசிங் ஆஃப் ஃபைல் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வித் எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி இந்த ரீடிங் ஃபைலும் ரைட்டிங் ஃபைலும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ஸோ அதனால் இந்த ஃபைல் ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி இருக்கிற 4 ஆப்ரேஷன் நல்லா தெளிவாக படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் கொஸ்டின் வந்து படிச்சிங்க. இந்த டைம் வந்து அது கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் மூணாவது இந்த எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் படிங்க. அப்படி இல்லை அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கண்டிப்பாக வந்து வித்தவுட் சாய்ஸ் எல்லாரும் நல்லா படிச்சிங்க. அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கும். அதில் வந்து எல்லா மெத்தட்ஸும் நல்லா படிச்சிங்க. அதுலேயே வந்து முக்கியமாக அந்த எக்ஸப்ஷன் வித் ஆர்குமெண்ட் சொல்லி ஒரு மெத்தட் இருக்கும். இது வந்து தனியாக கூட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ஸோ அதையும் நல்லா படிச்சிங்க. அதே மாதிரி இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் எந்த மாதிரியும் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஹேண்டில் எக்ஸப்ஷன் இன் பைத்தான் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டாலும் கரெக்டாக எழுதுங்க. ஓகே, இப்போ பார்த்து இந்த 3 கொஸ்டின் நீங்கள் படித்தாலே போதும் மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக இந்த மாடல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் வந்து ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் நல்லா பார்த்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் இந்த டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான் வித் எக்ஸாம்பிளும் நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் எதனா 2 ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா வித் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைனா அவங்களே செலக்டிவாக எதனா ஒரு ஆப்ரேட்டர் அப்படி இல்லை வந்து எதனா 2 ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா வித் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். அதனால் என்ன பண்ணீங்கன்னா எல்லா ஆப்ரேட்டரும் வித் எக்ஸாம்பிளும் நல்லா படிச்சிங்க. இது கூடவே அந்த மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் கொஸ்டினும் நல்லா படிச்சிங்க. இதில் வந்து இட்டரேட்டிவ் மோடு ஸ்கிரிப்ட் மோடு சொல்லி 2 மோடு இருக்கும். ஸோ நல்லா படிச்சிங்க. அதே மாதிரி இந்த 2 மோடையும் வந்து டிஃப்ரென்சியேஷன் பேஸ் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ இந்த 2 மோடியோக்கான டிஃப்ரென்சியேஷன் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் அந்த ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ் கொஸ்டினும் நல்லா படிச்சிங்க. இந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டு பிறகு நெக்ஸ்ட் அந்த ப்ரோக்ராம்ஸும் நல்லா பார்த்துங்க. இதுலேயும் முக்கியமாக அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அதே மாதிரி இந்த ரெண்டாவது கொடுத்துட்டு அந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ரோக்ராம் நல்லா பார்த்துங்க. ரிமைனிங் ப்ரோக்ராம்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களால் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த கொஸ்டின்ஸ் வரையும் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 டாபிக் இருக்கும். அதாவது லிஸ்ட்டு, டஃபிள், டிக்ஷனரி, அப்புறம் இந்த சர்ட்டிங் டாபிக் இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த லிஸ்ட்டு, டஃபிள், டிக்ஷனரி இந்த 3 டாப்பில் வந்து கம்பல்சரி ஏன்னா 2 டாபிக் படிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த ரிமைனிங் அந்த சர்ட்டிங் டாப்பிக்கில் பேஸ் பண்ணிக்கிற ப்ரோக்ராம்ஸ்லாம் எல்லாம் நல்லா படிச்சிங்க. அதாவது அந்த சர்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்ட் இருக்கும். ஸோ எல்லாத்தோட ப்ரோக்ராம்ஸும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் நிறைய பேர் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிஸ்ட்டு, டஃபிள், டிக்ஷனரி இந்த 3 டாபிக்ஸில் இருக்கிற ஆப்ரேஷன் மெத்தட்ஸ் மெயினாக எல்லாம் நல்லா படிச்சுட்டு வித் எக்ஸாம்பிள் நல்லா படிச்சிங்க. மெயினாக இந்த லிஸ்ட்டு மட்டும் கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த லிஸ்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதில் வரக்கூடிய ஆப்ரேஷன் மெத்தட்ஸு, ஸ்லைஸு, அப்புறம் இந்த பேராமீட்டர்ஸு, காம்ப்ரிஹென்ஷன்ஸு வித் எக்ஸாம்பிள் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் இந்த டஃபிள்ஸ் டிக்ஷனரி பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் அந்த மெத்தட்ஸு, ஆப்ரேஷன் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், நல்லா படிச்சிங்க. மேக்ஸிமம் இந்த 3 டாபிக் நீங்கள் நல்லா தரவாந்தீங்களா ஒரு கொஸ்டின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த பபிள் சார்ட் அல்காரிதம் அப்புறம் அந்த டஃபிள் அசைன்மெண்ட் இந்த 2 டாபிக் வந்து படிச்சிங்க. அப்படி இல்லைனா ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு 3 டாபிக் பேஸ் பண்ணிக்கிற கொஸ்டின் நல்லா படிச்சிங்க. ஓகே, கடைசி யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பற்றி பார்த்தோம்னா இதில் வந்து அந்த ஸ்ட்ரிங்ஸையும் அதே போல் அந்த கண்டிஷனல் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதையும் நல்லா தேவை படிச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஒருவேளை கொஸ்டின்ஸ் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி தான் கேட்குறானா. ஸோ அந்த டைமில் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸையும் எல்லாத்தையும் நல்லா படிச்சிங்க. சிம்பிள் ப்ரோக்ராமாக தான் இருக்கும். ஸோ நல்லா படிச்சிங்க. ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாச்சு. மெயினாக இம்பார்ட்டன்ஸ் சொல்லிக்கிற கொஸ்டின்ஸ்லாம் வித்தவுட் சாய்ஸ் எல்லாருமே நல்லா படிங்க. அண்ட் இதுக்கான நோட்ஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் இருக்குது. சப்போஸ் டெலகிராம் குரூப்பில் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்காக கொடுக்குறோம். ஸோ ஜாயின் பண்ணி டெவலப் பண்ணிங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லத்தே தான். இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிங்கன்னா அந்த ரிமைனிங் படிக்காத டாபிக்ஸோட பேசிக் டெஃபினேஷன் மட்டும் நல்லா படிச்சிருப்போம். கண்டிப்பாக வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.